This video is sponsored by BuyMode mobile app. BuyMode ஒரு இ-ஷாப்பிங் அப்ளிகேஷன். நம்ம வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் இந்த ஒரு அப்ளிகேஷன் மூலமாக நம்ம வீட்டிலிருந்தே ஆர்டர் பண்ணலாம். இந்த அப்ளிகேஷன் ப்ளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. அப்ளிகேஷனோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. தேவைப்படுறவங்க இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் எஸ்பிஓவில் புதுசாக கொண்டு வந்திருக்கிற மார்க்கெட்டிங் பிளான்ஸ் என்னென்ன இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். அவங்க 3 விதமான பிளான்ஸை அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. அது என்னென்ன பிளான்ஸ் சொல்லி நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். எஸ்பிஓவை பற்றி பிஸ்னஸ் கான்செப்ட் என்ன, மிஷன் அண்ட் விஷன் என்னங்கிறது இந்த பேஜில் சொல்லியிருக்கிறாங்க. எஸ்பிஓவில் 3 விதமான பிளான்ஸ் அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ், இண்டிவிஜுவல் மார்க்கெட்டர், மார்க்கெட்டிங் அசோசியேட். இந்த 3 பிளான்லையுமே நம்ம ஒரே விதமான டாஸ்க் தான் பண்ண போகிறோம். இந்த 3 பிளான்லையுமே நம்ம என்ன ஒர்க் செய்ய போகிறோங்கிறத ஃபஸ்ட் லைன்லேயே சொல்லியிருக்காங்க. ஷேர் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கண்டென்ட் ஆன் ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் டு ஏர்ன் மணி ஈஸிலி. அதாவது அந்த டாஸ்க் பேஜில் நமக்கு ஒரு இமேஜ் கொடுத்துருவாங்க, அதுபோக கண்டென்ட்டும் கொடுத்துருப்பாங்க. அந்த இமேஜையும் கண்டென்ட்டையும் சோஷியல் மீடியாவில் நம்ம போஸ்ட் பண்ணிவிட்டு அந்த போஸ்ட் பண்ண இமேஜு அந்த கண்டென்ட் இரண்டும் தெரிகிற மாதிரி ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிட்டு அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை இதில் அப்லோட் பண்ண போகிறோம். இதுதான் டாஸ்க்கு. இந்த 3 பிளான்லேயுமே ஒரே மாதிரியான டாஸ்க் தான் இருக்கும். ஆனால் கண்டென்ட் மட்டும் வேறு வேறு இருக்கும். ஏர்னிங் அமௌண்ட்டும் வேறு வேறு இருக்கும். ஃபஸ்ட்டு மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்னா என்னங்கிறது பார்க்கலாம். மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் இந்த பிளானில் நம்ம ஜாயின் பண்ணுறதுக்கு எந்தவித கட்டணமுமே செலுத்த தேவையில்லை. இந்த பிளான் முற்றிலுமே ஃப்ரீயாகவே நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். டெய்லி ஒரே ஒரு டாஸ்க் மட்டும் இருக்கும். அந்த டாஸ்க்குக்கு 5 ரூபா நமக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃப்ரெண்ட்ஸை ரெஃபரும் பண்ணிக்கலாம். ரெஃபர் பண்ணுறதுக்கான லிமிட் 40ன்னு செட் பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம பெர் டே டாஸ்க்குக்கு 5 ரூபாய் ஏர்ன் பண்ணுறோம். பெர் மந்த்துக்கு பார்த்தோம்னா 150 ருபீஸ் ஏர்ன் பண்ணுவோம். நம்ம அந்த டாஸ்கோட அமௌண்ட்டு 500 ரீச் பண்ணும்போது நம்ம அதை ரிடம்ஷன் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததாக நம்ம இண்டிவிஜுவல் மார்க்கெட்டர் அந்த பிளானில் என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். இண்டிவிஜுவல் மார்க்கெட்டர் அப்படின்னா என்னென்னு பார்க்குறோம். ஃபஸ்ட்டு மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவாக ஜாயின் பண்ணுறவங்க ஃப்ரீயாகவே ஜாயின் பண்ணிக்கலாம். இண்டிவிஜுவல் மார்க்கெட்டராக நம்ம அப்கிரேட் ஆகிறதுக்கு என்ன பண்ணணும்னா, எஸ்பிஓவோட டைப்பில் இருக்கிற ஏதாவது ஒரு சர்வீஸை நம்ம பர்ச்சேஸ் பண்ணணும். அந்த காஸ்ட்டு 5,999. அதுக்காக நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் வருங்கிறத அடுத்தடுத்து பார்க்கலாம். இந்த பிளானுக்கு அப்கிரேட் ஆகிட்டோம்னா ஒரு டாஸ்க் பண்ணோம்னா நம்மளுக்கு 50 ரூபாய் ஏறும். ஒரு நாளைக்கு ஒரு டாஸ்க் தான் பண்ண முடியும். மாதத்துக்கு 1,500 ரூபா இந்த பிளானில் நம்ம ஏர்ன் பண்ணிக்க முடியும். நம்மளோட ஏர்னிங் அமௌண்ட்ஸு 1,500 தாண்டும் போது 1,500 அதுக்கு மேலே தாண்டும் போது நம்ம அதை ரிடம்ஷன் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பிளானில் நம்ம யாரையும் ரெஃபர் பண்ணணுங்கிறது கட்டாயம் கிடையாது. அடுத்து 3வதாக இருக்கிற பிளான் பார்த்திங்கன்னா மார்க்கெட்டிங் அசோசியேட். மார்க்கெட்டிங் அசோசியேட் ஆகிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, இண்டிவிஜுவல் மார்க்கெட்டராக நம்ம இருக்கும்போது ஒருத்தரை ரெஃபர் பண்ணால் போதும், நம்ம மார்க்கெட்டிங் அசோசியேட்டாக மாறிடலாம். டெய்லி டாஸ்க்குக்கு நமக்கு ஒரு நாளைக்கு 50 ரூபாய் கிடைக்கும். டாஸ்க் லிமிட் ஒரு டாஸ்க் ஒரு டேக்கு. ரெஃபரல் பார்த்திங்கன்னா ரெஃபரல் பண்ணிக்கலாம். நம்ம ரெஃபர் பண்ணுறவங்க இண்டிவிஜுவல் மார்க்கெட்டராக அப்கிரேட் ஆகும்போது நமக்கு அந்த ரெஃபரல் கமிஷன் 1000 ரூபா பெர் ரெஃபரலுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் ரீபர்ச்சேஸ் பண்ணும்போதும் நமக்கு ஒரு 500 ருபீஸ் நமக்கு கமிஷனாக கிடைக்கும். ரெஃபரல் எல்லாத்துக்குமே, அதாவது மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ், இண்டிவிஜுவல் மார்க்கெட்டர், மார்க்கெட்டிங் அசோசியேட் 3 பிளானுக்குமே ரெஃபரல் லிமிட் 40 தான் செட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த மார்க்கெட்டிங் அசோசியேட் பிளானில் இன்ட்ரோ கமிஷன் 20% ரெஃபரல் மூலமாக நமக்கு கிடைக்கும். அதாவது நம்ம ரெஃபர் பண்ண ஒருத்தர்
இண்டிவிஜுவல் மார்க்கெட்டராக இருக்கும்போது அவரோட டாஸ்க்குக்கான அமௌண்ட் அவருக்கு ஆட் ஆகும்போது நமக்கு அதிலிருந்து 20% கமிஷனாக நம்ம வேலெட்டில் ஆட் ஆகும். இந்த பிளானில், அதாவது மார்க்கெட்டிங் அசோசியேட் பிளானில் நமக்கு மாதத்துக்கு டெய்லி டாஸ்க் மூலமாக 1500 ரூபாயும், ரெஃபரல் சப்போஸ் நம்ம அந்த மந்தில் ஒரு 10 பேர் ரெஃபர் பண்ணியிருக்கோன்னு வச்சுக்கோங்க, நம்மளுக்கு 10,000 ரூபாய் ரெஃபரல் கமிஷனாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த 10 பேர் மூலமாக இன்ட்ரோ கமிஷன் 3000 ரூபா நமக்கு வந்திருக்கும். மொத்தமாக ஏர்னிங்ஸ் பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிளுக்காக இந்த கால்குலேஷன் போட்டிருக்காங்க, 14,500 ரூபாய் கிடைக்கும். நமக்கு பணத்தை எடுக்கணும், இந்த வாலெட்லேருந்து பணத்தை எடுக்கணும்னா நமக்கு ரெஃபரல் ஏர்னிங்ஸை உடனே நம்ம எடுத்துக்கலாம். 24 ஹவர்ஸில் நமக்கு கிரெடிட் ஆயிரும். அது மட்டும் இல்லாமல் டாஸ்க் ஏர்னிங்ஸ் வந்துட்டு 1,500 ரூபாய்க்கு 1,500 அதுக்கு மேலே வரும்போது நம்ம எப்போ வேணாலும் நம்ம வந்து ரெடம்ஷன் கொடுத்து எடுத்துக்கலாம். அது வந்து 7 ஒர்க்கிங் டேஸில் நமக்கு கிரெடிட் ஆகும். 3 பிளான்லேயும் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குங்கிறத நம்ம மொத்தமாக பார்க்கலாம். அதாவது மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ், இண்டிவிஜுவல் மார்க்கெட்டர், மார்க்கெட்டிங் அசோசியேட். மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவாக ஜாயின் பண்ணுறதுக்கு நம்ம எதுவுமே பே பண்ண தேவையில்லை. அதுவே இண்டிவிஜுவல் மார்க்கெட்டராக நம்ம அப்கிரேட் ஆகணும்னா எஸ்பிஓவில் டைப்பில் இருக்கிற ஏதாவது ஒரு சர்வீஸை நம்ம பர்ச்சேஸ் பண்ணணும். மார்க்கெட்டிங் அசோசியேட் ஆகிறதுக்கு இண்டிவிஜுவல் மார்க்கெட்டராக இருக்கிற நம்ம யாராவது ஒரு மெம்பரை நமக்கு கீழே ரெஃபரலாக கொண்டு வந்துட்டாலே போதும், நம்ம மார்க்கெட்டிங் அசோசியேட்டாக மாறிடலாம். இந்த 3 பிளான்லேயுமே டெய்லி டாஸ்க் பார்த்திங்கன்னா சேமாக தான் இருக்கும். ஆனால் அந்த டாஸ்க்குக்கான கண்டென்ட்டு மட்டும் வேறு இருக்கும். ரெஃபரல் இன்கம் இந்த 3 பிளானில் இருக்கிறவங்களுக்குமே வரும். ரெஃபரல் லிமிட் 40 தான் எல்லா 3 பிளானுக்குமே செட் பண்ணியிருக்காங்க. இன்ட்ரோ இன்கம்னு வரும்போது மட்டும் மார்க்கெட்டிங் அசோசியேட்டாக இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அது எலிஜிபிள். ரீபர்ச்சேஸ் ரெஃபரல் இன்கமும் அவங்களுக்கு மட்டும்தான் எலிஜிபிள். நம்ம அப்கிரேட் ஆகிறதுக்காக பர்ச்சேஸ் பண்ணும்போது நமக்கு என்னென்ன கிடைக்குங்கிறது இந்த ஸ்லைடில் சொல்லியிருக்கிறாங்க. நம்ம எஸ்பிஓவில் மார்க்கெட்டிங் பண்ணிக்கிறதுக்காக நம்ம இந்த பிளானை யூஸ் பண்ணிக்கலாம். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எப்படி பண்ணுறதுங்கிறத எஜுகேஷன்லேருந்து நம்ம வந்து கற்றுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பை மோட்டில் நமக்கு 6,000 ருபீஸ்க்கான ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வந்துட்டு ஆட் பண்ணி கொடுத்துருவாங்க. அது நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது யூஸ் பண்ணிக்கலாம். முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு எஸ்பிஓ வந்துட்டு இந்த ஸ்லைடில் சொல்லியிருக்கிறாங்க. எஸ்பிஓவில் இந்த பிளானில் ஜாயின் பண்ணுறதுக்கு என்னென்ன எலிஜிபிலிட்டி, என்னென்ன பாயிண்ட்ஸ் நம்ம பார்க்கணுங்கிறது இந்த ஸ்லைடில் சொல்லியிருக்கிறாங்க. எஸ்பிஓவில் இப்போ புதுசாக லான்ச் பண்ணியிருக்கிற இந்த 3 பிளான்ஸை பற்றி அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்லேயும் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் எல்லா பேஜ்லேயும் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் வீடியோ எக்ஸ்ப்ளனேஷனும் கொடுத்துருக்குறாங்க. யாராவது இந்த பிளானில் ஜாயின் பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா அந்த பிடிஎஃப்பில் இருக்கிற எல்லா கண்டென்ட்டையும் பார்த்து தெளிவாக படித்து தெரிஞ்சுக்கிட்டு, அது மட்டும் இல்லாமல் அவங்க வெப்சைட்டில் போஸ்ட் பண்ணியிருக்கிற அந்த வீடியோவில் டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் விருப்பப்பட்டீங்கன்னா மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.